மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். நம்ம சேனல் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்காக இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு 7 கிலோ ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி செஞ்சு ஒரு 50 பேருக்கு கொடுக்க போகிறோம். அதை ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். 7 கிலோ செய்கிற அளவுக்கு ஒரு பாத்திரம். பல்க் குவான்டிட்டி செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நான் வந்து இந்த மாதிரி வட்டையாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டபரா கூட எடுத்துக்கலாம். எப்படின்னா 1 கிலோ ஹைதராபாத் பிரியாணி செய்யணுன்னா 5 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி பாத்திரம் இருக்கணும். ஸோ அப்போ 7 கிலோ செய்யணுன்னா 35 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வெங்காயம் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னா 1 கிலோவுக்கு 400 கிராமு. அப்போது 7 கிலோவுக்கு வந்து 2 கிலோ 800 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் 1.200 கிராம். 1 கிலோ 200 கிராம் இருக்குது. நம்ம நார்மலாக சென்னை சிக்கன் பிரியாணி செய்யும்போது என்ன பண்ணுவோம்னா 1 கிலோவுக்கு 200 கணக்குப்படி இப்போ 7 கிலோவுக்கு 400 போடணும். இதில் வந்து 200 நான் பெண்டிங் வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்கு பதிலாக நம்ம நெய் ஊற்ற போகிறோம். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்க்கக்கூடாது. அதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் தான் நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, பொரிஞ்சிக்கிட்டே வருது வெங்காயம். இது எப்படின்னா இந்த நேரத்தில் வந்து அடுப்பை விட்டு நகரவே கூடாது. இது நல்லா செவக்கும் பொழுது அடுப்பை அணைச்சிடணும். அணைச்சிட்டு இதில் கொஞ்சம் வெங்காயம் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா செவந்துருச்சா? நான் இந்த நேரத்தில் அடுப்பை அணைக்கிறேன். அடுப்பை அணைச்சிட்டோம். இந்த ஆயில் வந்து சூடாக தான் இருக்கும், பொரிஞ்சிக்கிட்டே இருக்கும் வெங்காயம். பொரிஞ்ச வெங்காயத்தை இதுலேருந்து பாதி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். பாதி வெங்காயம் எடுத்துட்டோமா? இந்த ஓரமாக வச்சுட்டு இப்போ இந்த நேரத்தில் புதினா வந்து 1.5 கட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 கிலோவுக்கு 1 கட்டு. ஸோ 7 கிலோன்றதுனால 1.5 கட்டு. இதிலேருந்து பாதி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணலாம். இப்போ கொத்தமல்லி 1.5 கட்டு கொத்தமல்லி. அதில் வந்து 50% பாதியை சேர்த்துடுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுப்பு அணைச்சி தான் வச்சுருக்கேன். இது வந்து எண்ணெய் ஆல்ரெடி ஹீட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வருது சவுண்டு. பச்சை மிளகாய் 1 கிலோவுக்கு 10 கிராம். ஸோ 7 கிலோவுக்கு 70 கிராம் வச்சுருக்கேன். ஆட் பண்ணிடலாம். உப்பு 5 விரலுக்கு அடங்குற மாதிரி எடுத்தால் 5 கிலோவுக்கு சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோவுக்கு அடங்குற மாதிரி இது ஒரு கணக்காக போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு 1 கிலோவுக்கு 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு. ஸோ 7 கிலோவுக்கு 700 கிராம் இஞ்சி, 350 கிராம் பூண்டு வாஷ் பண்ணி பொடிசாக நறுக்கி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் சேம் தான். நம்ம சென்னை பிரியாணிக்கு என்ன பண்ணுவோம், 1 கிலோவுக்கு 10 கிராம் போடுவோம் இல்லையா? இப்போது 7 கிலோவுக்கு 70 கிராம். பட் நான் வந்து 100 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடரில் வந்து காரம் கம்மியாக இருக்கும், பட் வந்து கலர் நல்லா கொடுக்கும். அதனால் காஷ்மீரி சில்லினா 7 கிலோவுக்கு 100, நார்மல் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா 7 கிலோவுக்கு 70 கிராம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை, கிராம்பு, ஏலக்காயை பொறுத்த வரைக்கும் சென்னை பிரியாணிக்கு ஒரு கிராம் தான் நம்ம போடுவோம். ஹைதராபாத் பிரியாணிக்கு 3 கிராம் சேர்க்க போகிறோம். அப்போது 21 கிராம் வருது. நான் 20 கிராம் 20 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை பாதி ஏலக்காயை இதில் சேர்த்துருவோம். அதே மாதிரி லவங்கமும் பாதி இதில் சேர்த்துருவோம். பட்டையும் பாதி இதில் சேர்த்துருவோம். மீதி பாதி அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் திராட்சை. இது வந்து நம்ம இஷ்டம் தான். இது வந்து 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் திராட்சை. நம்ம 200 கிராம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 50 கிராம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பாதி. அதே மாதிரி முந்திரி ஒரு 100 வச்சுருக்கேன். சேம் தான், நீங்கள் 200 வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் பாதி ஆட் பண்ணிடலாம். தயிர் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா சென்னை பிரியாணிக்கு 200 ml நம்ம ஊற்றுவோம் இல்லையா? இதுக்கு 300 ml நம்ம ஊற்றுறோம். ஸோ இதுக்கு வந்து 2 லிட்டர் 100 ml நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன் தயிர் அதிகமாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் பிரியாணிக்கு தக்காளி வராது. ஹைதராபாத் பிரியாணியில் நிறைய மெத்தடுங்க இருக்குது. அதில் ஒரு மெத்தடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் வந்து 1/2 kg ஹைதராபாத் பிரியாணி போட்டேன். அதை வந்து நிறைய பேர் செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக வந்தது. நானும் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. 1/2 kgனா அதை போய் பார்த்து செஞ்சுக்கோங்க. பல்காக செய்யணும்னா இதை பார்த்து செஞ்சுக்கோங்க. 7 கிலோ பிரியாணிக்கு நம்ம 7 கிலோ சிக்கன் போட்டாலே எல்லாத்துக்கும் 50 பேருக்கு வந்துடும். இருந்தாலும் நான் வந்து 8 கிலோ வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்றதுனால
வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சைஸ் வந்து பெருசாக கட் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது தெரியும் சைஸ் ஒன்று பெரிய பெரிய பீஸாக இருக்கும். நான் வந்து ஒரு பெரிய பீஸ் வச்சு பேக் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் பெருசாக போட்டேன். நீங்கள் சின்னதாக வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டை மூடிடுவோம். இதில் தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. அதான் மேட்ரு. சிக்கன்லேருந்து வர தண்ணியில் எதை வச்சு தான் நம்ம வந்து தம் போட போகிறோம். இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டோம். இந்த ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு கொதி கொடுக்கலாம் அப்படின்னு. ஒரு கொதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருணும். சிக்கன் சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸை வடித்து தனியாக தம் போடுவோம். இப்போ இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டேன். நல்லா கொதிச்சுது. அதுக்கப்புறம் கிண்டி விட்டு மறுபடியும் தட்ட மூடி லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் விட்டேன். இப்போ திறந்து பார்ப்போம். நடுவில் நான் திறக்கவே இல்லை. ஏன்னா எப்போவுமே லோ ஃப்ளேமில் வைக்கும்பொழுது அடியும் பிடிக்காது. சிக்கனில் இருக்கிற தண்ணி வரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா? அதே நேரத்தில் இந்த சிக்கன் வந்து 75%க்கு வெந்துருச்சு. ஹைதராபாத் பிரியாணியில் தாங்க பிரியாணி மசாலாவில் வந்து தண்ணியை ஆட் பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா? ரைஸை வடித்து எடுப்போம் தெரியுமா? அந்த டைமில் அந்த தண்ணியை போய் ரைஸ் சக் பண்ணும். அந்த அப்சர்வ் ஆகும் தெரியுமா? அந்த தண்ணி மட்டும் தான் யூஸ் ஆகும். தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இந்த ரைஸ் பாயில் பண்ணுறதுக்கான தண்ணியை வந்து ஏற்றிக்கலாம். இந்த 7 கிலோ ரைஸை வடித்து எடுக்கிற மாதிரி ஒரு சட்டி. இப்போ இதில் ஒரு 14 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை வந்து பற்ற வச்சுருக்கோம். அரிசி வந்து நம்ம எப்போ ஊற போட்டோம்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வைக்கும்போது ஊற போட்டோம். எவ்வளோ நேரம் இருக்குன்னா ஒரு ½ அன் ஹவர் இருக்கும். அதுக்கு மேலே ரைஸ் ஊறக்கூடாது. பட்டை கிராம்பு ஏலக்காய் பாதி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இந்த தண்ணியில் சேர்ப்போம். ஃப்ளேமை ஹையில் வைப்போம். ஒரு தட்டை மூடுவோம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த சட்டியை ஏற்றி 5 நிமிஷம் தான் ஆச்சு. நல்லா கொதிக்குது. ஏன்னா நம்மளுடைய பர்னர் வந்து நல்லா ஹை ஃப்ளேமு. பார்த்தீங்களா கொதிக்குதா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர் பயங்கரமாக வருது. ஹைதராபாத் பிரியாணியில் இந்த ரைஸ்லேயே அந்த ஃப்ளேவரை வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இது. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த தண்ணியை லேசாக எடுத்து இதில் ஊற்றுவோம். இதில் வந்து குங்குமப்பூ 1 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்து எல்லோ கலர் தேவை. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடுவோம். ஓரமாக வச்சிடும். இப்போ உப்பு எவ்வளோ சேர்க்கணுன்னா 7 கிலோவுக்கு அதே தான். 5 கிலோவுக்கு இந்த அளவு 5 விரல் அடங்குற மாதிரி, ஒரு 2 கிலோவுக்கு ஒரு 3 விரல் அடங்குற மாதிரி. ரைஸை வந்து வடித்து கொண்டு வந்திருக்கேன். ரைஸை ஆட் பண்ணலாம். இப்போ இந்த ரைஸை பார்த்தீங்கன்னா 75%க்கு வேக வைக்கணும். இப்போ சென்னை ஸ்டைலில் நம்ம என்ன பண்ணுவோம், 50% வெந்தோடனே வடிச்சிடும் இல்லையா, இதில் 75%. மீதி 25% வந்து தம்மில் வேக வைக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டோம். இந்த நேரத்தில் லேசாக அந்த தண்ணியை எடுத்து உப்பு செக் பண்ணிக்கலாம். லைட்டாக கம்மியாக இருக்குது. எப்படி இருக்கணும் உப்புன்னு பார்த்தீங்கன்னா தொண்டைக்கு உரைக்கணும். என்னடா உப்பு கொஞ்சம் கூடி இருக்கே அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி தான் போடணும். எவ்வளோ கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 2 கிலோவுக்கு நம்ம சேர்த்தோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அளவுக்கு மறுபடியும் போடணும். உப்பு பார்த்து உடனே புதினா பாதி புதினா சேர்த்தும் பாதி வச்சோம். அதுலேருந்து கால்வாசி எடுத்து இந்த ரைஸில் சேர்ப்போம். அதே மாதிரி மல்லியும் 50% ஆரம்பத்திலே சேர்த்துட்டோம். மீதி பாதி எடுத்து வச்சோம். அதுலேருந்து காவாசி மல்லி. ஏன் இந்த மல்லி புதினா இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம்னா ரைஸே வந்து அந்த மேலே இருக்கிற பிளைன் ரைஸ் சாப்பிடும்போது அதில் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். 75% என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து ரைஸை வாயில் போடும்போது இன்னும் கொஞ்சம் வேகணும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து 75%.
அதுதான் ரைஸ் எடுத்து பார்ப்போம் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் லைட்டாக வெந்தால் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுப்பை அணைச்சி விட்டுட்டு இந்த ரைஸை வந்து வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த மல்லி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்து தான் வடிக்கணும். வெறும் தண்ணி மட்டும் தான் வந்து நம்ம தூக்கி போடணும். ரைஸை வடித்த உடனே மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சேன். இந்த பாத்திரத்தை ஏற்றிட்டேன். ஓப்பன் பண்ணி ஃப்ளேம் வந்து ஹையில் வைக்கலாம். ஹையில் வச்சோடனே கொதிக்குது பார்த்தீங்களா? ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு இந்த சிக்கனை வேக வச்சு தான் ஓரமாக வச்சிடணும். ஒரு கிண்டிக்கலாம். லெமன் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு அரை லெமன். அப்போது 3.5 லெமன். மீடியம் சைஸாக இருந்தால், பெருசாக இருந்தால் 2 லெமன் போடுங்க. இந்த லெமன் ஜூஸை வந்து இதில் ஊற்றுறேன். இதில் வந்து உப்பு செக் பண்ண வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா நம்ம வந்து போட்ட உப்புக்கும் இந்த காரத்துக்கும் நம்ம தண்ணியை ஊற்றலை. அப்போது இதுவே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணும்போது பாதி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை லேசாக இப்படி பரத்தி விட்டுடணும். எந்த சைட்லேருந்து நம்ம வந்து சாப்பாடு மிக்ஸ் பண்ணி கழட்டினாலும் அந்த ஆனியன் வரணும் நம்மளுக்கு. அவ்வளோதான். பாதி சேர்த்துட்டோம், வச்சிடலாம். இப்போ வந்து ஃப்ளேமை வந்து லோ பண்ணிக்கலாம். லோ பண்ணிக்கிட்டோமா? இப்போ ரைஸ் வடித்த இந்த சூடான ரைஸை வந்து இந்த மாதிரி பிரித்து இப்படி போடணும். வந்து முக்கால்வாசி ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி இந்த மாதிரி பரத்தி விட்டுறணும். சரியான வெயிலாக இருக்கீங்க. இன்றைக்கி வந்து நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால் வந்து எப்படியும் செஞ்சே ஆகணுங்கிறதுனால முக்கால்வாசி ரைஸை சேர்த்த உடனே இந்த பேலன்ஸ் ஆனியன் அப்படியே ஆயிலோடு தான் எடுத்து வச்சோம். ஆயிலோடவே சேர்த்துக்கோம். அடுத்தது 200 கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இப்படி சுற்றி ஊற்றிடலாம். அப்புறம் கொத்தமல்லி இந்த கால்வாசி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் பரத்தி போடலாம். அடுத்தது புதினா, இதையும் பரத்தி போடலாம். அதுக்கு அடுத்தது முந்திரி, ஸ்பெஷல் ஐட்டம், அதையும் பரத்தி போடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து கிரேவிலையும் முந்திரி சேர்த்துருக்கோம். அதே மாதிரி திராட்சை. இப்போ பேலன்ஸ் இருக்கிற ரைஸ் இப்போ இந்த பேலன்ஸ் ரைஸையும் வந்து லெவல் பண்ணி விட்டணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த குங்குமப்பூ நம்ம சுடு தண்ணி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஊற்றுவோம். அவ்வளோதான். நான் 1 கிராம் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி போட போகிறேன். ஏன்னா இப்படி போட்டேன்னா இதுக்கு வந்து உள்ள குழி இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா அந்த ரைஸ் வந்து சரியாக தம்மாக வரும். இது மேலே ஒரு வெயிட் வைக்கிறேன். இப்போ ஹைதராபாத் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா தம் போடும் பொழுது ஒரு 2 கிலோ மாவை வந்து பிசைவாங்க. மைதா மாவு பிசைஞ்சு இது வந்து ரவுண்டாக என்ன பண்ணுவாங்கன்னா காற்று வரக்கூடாதுன்னு பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து தட்டும் கரெக்ட் சைஸில் இருக்குது. அதே நேரத்தில் வெயிட்டும் வச்சுட்டோம். ஏன் வேஸ்ட் பண்ணணும்? இதிலே பர்ஃபெக்டாக தம் ஆகிடும். இப்போ நம்ம லோ ஃப்ளேம் வச்சோம் இல்லையா, அதே லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். மேலே நம்ம அந்த ஆவி ஊற்றலை. ஏன்னா கரெக்டாக இருந்தது. கிரேவி வந்து ஃப்ரீயாக இருந்தது. அந்த சிக்கனில் பார்க்கும்போது நம்ம அந்த அவிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, ஃப்ரீயாக இருந்தது. ரைஸும் வந்து 75% பாயில் பண்ணிட்டோம். வெறும் இப்போ என்ன வெயிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% ரைஸ் பாயில் ஆகணும். அந்த மசாலா கிரேவி வந்து நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கு தான் 15 நிமிஷம். சரிங்களா? இது ஒரு 15 நிமிஷமாக லோ ஃப்ளேம்லேயே தம்மில் போட்டிருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். முதல்ல வெயிட்டை எடுத்துருவோம். தட்டை இப்படி திறக்கணும். இப்போ இந்த பிரியாணியை வந்து அப்படியே அழகாக பெரட்டுவோம். ஆஹா, பக்காவாக ரெடி ஆகிருக்கு பாருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த சைடில் இருந்து பார்த்தா நம்மளுக்கு மசாலா தண்ணி இருக்கிறது தெரிஞ்சிடும். இல்லை, சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுப்பை அணைச்சிருவோம். சாப்பாடை வந்து கழட்டி
அப்படியே பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கலர் பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் ஏன் வந்ததுன்னா நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டதுனால அந்த சாப்பாடுலலாம் ரெட் கலர் வந்திருக்கு. இந்த குங்குமப்பூ ஊற்றுறதுனால இந்த எல்லோ கலர் வந்திருக்கு. ஒயிட் ரைஸ் மேலே இருக்குது. இப்போ 3 கலருமே சேர்ந்து அது பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டாக இருக்கும். அதே நேரத்தில் நான் சாப்பாடு இப்படி கழட்டி போடும்போது இதோட ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நிறைய நம்ம வந்து ஸ்பைசஸ் இதில் ஆட் பண்ணோம். ஏன் நான் தட்டில் எடுத்து சர்வ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபோட்டோ எடுக்கணும், இன்னொன்று பேக்கிங் பண்ணணும். மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஏன்னா கரெக்டாக நம்ம சேனல் ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஜப்பார் பாய் யார் அப்படின்னு. இப்போ வந்து 10 லட்சம் பேருக்கு வந்து ஜப்பார் பாய் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. அது வந்து நான் என்ன சொல்கிறது, நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் நான் அப்லோட் பண்ணுற ரெசிபிஸ்லாம் பார்த்து ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய சைஸ் போட்டதுனால ஒரே பீஸ் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இப்போ இந்த மாதிரி இது வந்து ஒரே ஆளுக்கு வச்சு கொடுத்தோம்னா திருப்தியாக சாப்பிடுவோம். சரிங்களா? நீங்களும் வீட்டில் என்ன பண்ணுங்கன்னா 1/2 kg நான் போட்டிருக்கேன், சேனலில் போய் பாருங்கள். பல்க் வேணால் பல்க்கு பாருங்கள், செஞ்சுட்டு அவுட்புட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம வந்து சீக்கிரமாக பேக் பண்ணி லஞ்ச் டைம் ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு போய் நீடி பீப்புள்ஸ்க்கு கொடுத்துருவோம்.